ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்கலாம். முதல் கேள்வி, சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் உயர்கல்வி கூடம் எங்கு அமைந்துள்ளது? சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் உயர்கல்வி கூடம் எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி புதுடெல்லி. சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் உயர்கல்வி கூடம் எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஹைதராபாத். இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவைகளில் முதலில் யூனியன் பிரதேசமாக இருந்து பின்னர் மாநிலமாக மாறியது எது? கீழ்கண்டவைகளில் முதலில் யூனியன் பிரதேசமாக இருந்து பின்னர் மாநிலமாக மாறியது எது? ஆப்ஷன் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி பாண்டிச்சேரி, ஆப்ஷன் டி மும்பை. கீழ்கண்டவைகளில் முதலில் யூனியன் பிரதேசமாக இருந்து பின்னர் மாநிலமாக மாறியது எது? கேள்விக்கான சரியான பதில் சிக்கிம். மூன்றாவது கேள்வி, இந்திய ஆட்சி பணி தேர்வு எழுதுவதற்கு தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது வரம்பு எவ்வளவு? இந்திய ஆட்சி பணி தேர்வு எழுதுபவருக்கு தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது வரம்பு எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 32 வயது, ஆப்ஷன் பி 31 வயது, ஆப்ஷன் சி 34 வயது, ஆப்ஷன் டி 35 வயது. இந்திய ஆட்சி பணி தேர்வு எழுதுபவருக்கு தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது வரம்பு எவ்வளவு? கேள்விக்கான சரியான பதில் 35 வயது. இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி இரண்டும் காலியானால் குடியரசுத் தலைவரின் பணிகளை யார் ஆற்றுவார்கள்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சபாநாயகர், ஆப்ஷன் பி இந்திய தலைமை நீதிபதி, ஆப்ஷன் சி தேர்வாணையம், ஆப்ஷன் டி பிரதமர். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி இரண்டும் காலியானால் குடியரசுத் தலைவரின் பணிகளை யார் ஆற்றுவார்கள்? சரியான பதில் இந்திய தலைமை நீதிபதி.